பார்க்கறதுக்கு நாரைக்குட்டி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பறவை தான் கிவி. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பறவையை பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிவி, இந்த கிவி பறவை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாவமான பறவை. ஏன்னு பார்த்தோம்னா மற்ற பறவைகள் எல்லாமே பறக்கக்கூடியது. பட் ஆனால் இது பறவை தான், ஆனால் இதுக்கு பறக்க முடியாது. இதோடைய ரெக்கைகள் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 3 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும். இந்த பெண் கிவி பறவையுடைய வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதோடைய உடம்பை விட 20% பெரிய முட்டையாக உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும். இந்த முட்டை உள்ள இருக்கும்போதே இதுக்குள்ள இருக்கக்கூடிய குட்டி என்ன பண்ணும், ஒரு முதிர்ந்த ஒரு குட்டியாகத்தான் உள்ளேயே இருக்கும். இந்த முட்டை போட்ட பெண் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆண் கிவி பறவை கிட்டத்தட்ட 70லேருந்து 80 நாட்கள் வரைக்கும் அடை காத்து அந்த குட்டியை ஈண்டெடுக்குது. இந்த ஈண்டெடுக்கக்கூடிய இந்த சமயத்துல அந்த பறவை வெளியே வரும்பொழுது ஒரு முழுமையடைந்த பறவையாத்தான் வெளியே வருது. இது வந்த கொஞ்ச நாட்கள்லயே அதோடைய இரையை அதுவே தேடிக்கிறோம். மற்ற பறவைகள் இல்லாம அதோடைய தாயுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது மாதிரி இந்த பறவை இருக்காது. இதோடைய வாய்ப்பகுதி கிட்ட நுகரும் தன்மை இருக்கிறதுனால தரையில் இருக்கக்கூடிய புழுக்கள், பூச்சிகள், பழங்கள், சில நேரங்கள்ல தண்ணீர்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய உயிரினங்களை மட்டும் இது சாப்பிட்றதாக கூறப்படுது. இது ஒரு வியர்டான அனிமலாகவும் தெரியுது, அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான அனிமலாகவும் தெரியுது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கிவி பறவையை பற்றி தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ சேனலில் போடுறோம். பட் ஆனால் நான் டேக் பண்ணும்போது சில பேருக்கு அந்த வீடியோ பற்றி தெரியலை. உங்களுக்கு அந்த வீடியோ நெக்ஸ்ட் புது வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புது வீடியோவை ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until see you, bye.